ரிவர்சிங் கமிட்டி அனுப்பினா என்ன ஆகும்னு ப்ரொசீஜர் கேட்டால் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும், படம் பார்க்குறதுக்கு 20 நாள் ஆகும். 20 நாளுக்குள்ளே அது ஃபஸ்ட்டு நாளாகவும் இருக்கலாம், 20ஆம் நாளாகவும் இருக்கலாம். ஸோ எங்களுக்கு கொடுத்த கம்யூனிகேஷன் என்ன, 3 நாளில் கமிட்டி அமைச்சிருவோம், அடுத்த 20 நாளுக்குள்ளே படம் பார்த்துருவோம். அப்போ இவங்க வந்து இதை வந்து 24ஆம் தேதி அவங்களுடைய அஃபீஷியல் கம்யூனிகேஷன், நீங்கள் கட் பண்ணது, மியூட் பண்ணது, பிளர் பண்ணது எல்லாமே ஓகே, அப்ரூவ்டு, உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து UA 16+ கொடுத்துட்டோன்னு சொன்ன அஃபீஷியல் கம்யூனிகேஷன் 5ஆம் தேதி வரை இப்படி வந்து மறைமுகமாக டிலே ஆகிட்டு போகுது. இப்போ இன்னும் 20 நாள் கேட்குறாங்களே, இதுக்கு மேலே இதை டிலே பண்ணக்கூடாதுன்னு தான் கோர்ட்டுக்கே போனது. இல்லைனா ரிவர்சிங் கமிட்டி போயிருக்கலாம். இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே பராசக்திக்கு பாருங்கள். 7ஆம் தேதி பார்க்க சொன்னாங்க, 8ஆம் தேதி பார்த்தாங்க, 8ஆம் தேதி சாயந்தரம் அவங்களுக்கு என்னென்ன கட்டுன்னு சொன்னாங்க, அதை வச்சு 7ஆம் தேதி தான் அவங்க சப்மிட் பண்ணதே, அதை வச்சு ஒரு பெரிய பிம்பம் கிரியேட் பண்ணாங்க. பாருங்கள், பராசக்திக்கு இதே தான் நடக்குது அப்படின்னு. 9ஆம் தேதி காலையில் ரிவர்சிங் கமிட்டிக்கு போது 9ஆம் தேதி மத்தியானம் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதி சொன்ன மாதிரி படம் வந்துடுச்சு. ஸோ பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.